கோவை குறும்பபாளையத்தில் நடைபெறவுள்ள தாவேக பூத் கமிட்டி முகவர்களின் கருத்தரங்கிற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் வருகை தந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரது வாகனங்களை அவரது தொண்டர்களும் ரசிகர்களும் புடை சூழ்ந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்போம். யுவராஜ், வணக்கம். தற்போது அவர் அந்த அரங்கை அடைந்து விட்டாரா? அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? இந்த காட்சிகள் விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த முதல் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான இந்த கருத்தரங்கமானது கோவையில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் நடைபெற்று வருகின்றது. இதற்காக 7000த்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வருகை தர உள்ளே அனுமதிக்கப்பட்டு அமர வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் கோவையில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து புறப்பட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கல்லூரியை நோக்கி வந்து கொண்டிருந்தார். இந்த சாலையின் இருபுறமும் இருக்கக்கூடிய ரசிகர்களும் தொண்டர்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து அவருக்கு ஆரவாரமாக அவரை வரவேற்று வருகின்றனர். இந்நிலையில் குறும்பபாளையத்திற்கு அடுத்திருக்கக்கூடிய அந்த 4 முனை சாலையில் அவருடைய காரை அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களும் சூழ்ந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதனால் அவர் அங்கிருந்து புறப்பட்டு வருவதற்கு சற்று நேரம் தாமதமாகின்றது. சாலை எங்கிலும் 4 புறமும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் அங்க இருக்கக்கூடிய அந்த சாலையை ஆக்கிரமித்து நடிகர் விஜய் வரக்கூடிய அந்த காரை முழுவதும் ஆக்கிரமித்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தும் அவரை காண வேண்கின்ற ஒரு ஆர்வத்திலும் அந்த பகுதியை சூழ்ந்திருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த முதல் கருத்தரங்கமானது 3 மணி அளவில் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் நிர்வாகிகள் ஒருவராக பரிசோதிக்கப்பட்டு அமர வைக்கப்பதற்கு தாமதம் ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலையில் 3:45 மணி அளவில் விஜய் தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து இந்த கல்லூரி நோக்கி புறப்பட்டிருந்தார். அந்த வகையில் சற்று நேரத்திற்கு முன்பாக குறும்பபாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 முனை சாலையை விஜய் அடைந்திருந்தார். அந்த சாலையிலிருந்து கல்லூரி வரக்கூடிய அந்த 1 கிலோமீட்டர் தொலைவில் ஏராளமான அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் அந்த பகுதியை சூழ்ந்திருந்த ஒரு காரணத்தினால் அவருடைய காரானது அந்த சாலையை கடக்க முடிவதற்கு மிகவும் சிரமமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்களை பின்தொடர்ந்தபடியும் அந்த காரை பின்தொடர்ந்து ஓடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் அந்த காரானது அந்த சாலையிலிருந்து கடப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் விஜயை இந்த நிகழ்ச்சி அரங்கிற்கு வரவிடாமல் ஏராளமான ரசிகர்கள் அவருடைய சூழ்ந்தபடி அந்த பகுதியில் இருக்கின்றனர். இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் காணப்பட்டு வருகின்றது. விஜயை காண வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்திலும் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையிலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் எங்களுடைய காரை பின்தொடர்ந்தபடி ஓடி வந்தும் இருசக்கர வாகனங்களில் துரத்தியபடியும் அவருடைய அந்த கார் கதவுகளை தட்டியபடியும் அவரை பின்தொடர்ந்து வருகின்றனர். நிகழ்ச்சி அரங்கிற்கு வருவதற்கு இன்னும் சற்று தொலைவிலே இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த முனைப்பு சாலையை தொடுவதற்குள்ளாகவே அவரை சூழ்ந்து ஏராளமான ரசிகர்கள் இருசக்கர வாகனங்களும் மகிழ்ந்தும் அவரை சுற்றி வளைத்தபடி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தும் வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பும் அந்த ஏற்பட்டு வருகின்றது. கருத்தரங்கு நடைபெறும் இடத்திற்கு முன்பாக விஜயின் வாகனத்தை தாவேக தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை குறும்பாலயத்தில் நடைபெறவுள்ள தாவேக பூத் கமிட்டி முகவர்களின் கருத்தரங்கிற்கு இன்னும் சற்று நேரத்தில் தாவேக கட்சித் தலைவர் விஜய் வருகை தரவிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.